ஆடி மாதத்தில் மட்டும் ஏன் அம்மன் கோயில்களில் இத்தனை கூட்டம் தெரியுமா? ஏன் இந்த மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை என்று ஒவ்வொரு நாளும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது? இந்த மாதத்தில் செய்யும் ஒரு சிறிய வழிபாடு கூட பல மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் ஏன் சொல்கின்றன? இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிகவும் முக்கியமான மாதங்களில் ஒன்று ஆடி மாதம். ஆடி மாதம் பிறக்கிறது என்றாலே அம்மனுடைய பக்தர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த மாதத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா அம்மனுக்கு வீட்டிலும் வழிபாடு செய்வாங்க, கோயில்களிலும் மிகவும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். 2026ஆம் ஆண்டு ஜூலை 17 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த வருடம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறப்பதால் ஆடி வெள்ளி என்ற சிறப்போடு இந்த வருடம் பிறக்கிறது. பொதுவாக ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குறைவாக நடைபெறும். ஆனால் அதே நேரத்தில் கோவில்கள் பக்தர்களால் நிரம்பி வழியும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த மாதம் உலக வாழ்க்கைக்காக ஓடுவதை விட இறைவனை நோக்கி மனதை திருப்ப வேண்டிய காலம் என்று நம் முன்னோர்கள் உணர்த்தியுள்ளார்கள். சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் இந்த காலத்தில் பூமியிலும் மனித மனதிலும் ஒரு தனித்துவமான ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படும் என்று ஆகமங்களும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் கூறுகின்றன. இந்த மாதம் முழுவதும் அம்மனின் அருள் மிகவும் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை அம்மன், பகவதி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அபிராமி போன்ற சக்தி வடிவங்களை வழிபடுவது மிகவும் சிறப்பான. குறிப்பாக ஆடி வெள்ளி மற்றும் ஆடி செவ்வாய் நாட்களில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஓம் சக்தி என்று மனமுருகி ஜெபித்தால் மனதிற்கு அமைதியும் தைரியமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. அன்று முருகப்பெருமானை வழிபட்டு ஓம் சரவண பவ என்று ஜெபிப்பதும் பால் அபிஷேகம் செய்வதும், முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அபிஷேகம் செய்வதால் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கப்படும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் ஆடி பூரம் ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பெருமாளையும் ஆண்டாளையும் தரிசிப்பது குடும்ப ஒற்றுமை, திருமண யோகம் போன்ற வளமான வாழ்க்கைக்கு இறையருள் கிடைக்கும் என்று வைணவ மரபு கூறுகிறது. ஆடி மாதத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து ஓம் நம சிவாயா என்று ஜெபித்தால் மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவதும், ஆடிப்பெருக்கில் இயற்கைக்கும் நதி தாய்க்கும் நன்றி உணர்வு தெரிவிப்பதும் தமிழர்களின் பண்பாட்டின் அழகான பாரம்பரியமாகும். ஆடி மாதம் என்பது நம்மை இறைவனுடன் இணைக்கும் ஒரு புனிதமான வாய்ப்பு. இந்த மாதத்தில் தினமும் ஒரு தீபம் ஏற்றுங்கள், இறை நாமம் சொல்லுங்கள், இயன்ற அளவு தான தர்மங்கள் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்கட்டும்.